வணக்கம். இந்த வாரம் வெளியான 2 திரைப்படங்களை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கிடச்சிச்சு. அதில் முதல் திரைப்படம் கெத்து தினேஷ் மற்றும் கலையரசன் நடிப்பில் வெளியான தண்டகாரண்யம். தண்டகாரண்யம் திரைப்படம் ப்ரெஷ் ஷோலேயே ஒரு நல்ல ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. இந்த படம் உண்மையிலேயே ஒரு பெரிய தாக்கத்தை வெளிப்படுத்துது, நிறைய கேள்விகளை உங்களுக்குள்ளே உருவாக்குதுன்ற மாதிரியான ரிப்போர்ட்ஸ் இந்த படத்தை பற்றி வந்துருந்துச்சு. முக்கியமாக ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட கதையினோடனே நமக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. அப்படி என்ன அரசியல் பேசியிருக்காங்க இந்த படத்தில் அப்படின்றத பார்க்குறதுக்கான ஆர்வம் எனக்குள்ளே இருந்துச்சு. அதே மாதிரி விஜய் ஆண்டனி அவர்கள் நடிப்பில் வெளியான சக்தி திருமகன் திரைப்படமும் இந்த வாரம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தையும் நம்ம பார்த்தோம். அந்த படமும் ஒரு வழக்கமான கமர்ஷியல் ஃபார்மேட்டில் இருந்தாலும் அந்த படம் பேசக்கூடிய அரசியல், அந்த படம் பேசக்கூடிய விஷயங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேசலாம். பொதுவாகவே நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிக்கிற படங்கள் எல்லாமே ஒரு அரசியல் பேசுகிற ஒரு படமாக இருக்கும். உதாரணத்துக்கு பரியேறும் பெருமாள், ப்ளூ ஸ்டார் வரைக்குமே நிறையா படங்கள் அரசியல், ஒரு குறிப்பிட்ட அரசியலை முன்வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த வகையில் தண்டகாரண்யம் திரைப்படமும் ஒரு முக்கியமான அரசியலையும் ஒரு முக்கியமான கேள்வியையும் நம்ம முன்னாடி முன்வைக்குது. 2007-2008 காலகட்டத்தில் மாவோயிஸ்டுகளுடைய நடமாட்டம் தண்டகாரண்யம் காடு முழுக்க பரவலாக இருக்குது, அவங்களுடைய தாக்குதல் ஜாஸ்தியாக இருக்குன்ட்டு பேசப்பட்டு இருந்த காலம் அது. முக்கியமாக ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஆந்திரா மாதிரியான மாநிலங்களில் அவங்களுடைய தாக்குதல் அதிகமாக இருக்குது. அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா பசுமை படை அப்படின்ற சிஆர்பிஎஃப் அப்படின்ற ஒரு படையை உருவாக்கி அவங்களுக்கு எதிராக அனுப்பி விடுறாங்க. இதில் பல உயிர்கள் போகுது. அதை பார்த்துட்டு அன்றைய உள்துறை அமைச்சரான ப. சிதம்பரம் அவர்கள் ஒரு ஸ்கீம் கொண்டு வராரு. அதாவது மாவோயிஸ்ட் மறுவாழ்வு திட்டம், மாவோயிஸ்ட் ரீஹாபிலிட்டேஷன் ஸ்கீம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் கொண்டு வராரு. அந்த ஸ்கீம் எப்படின்னா, ஒரு மாவோயிஸ்ட் ஆயுதத்தோடையோ ஆயுதம் இல்லாமையோ போலீஸ்காரவங்க கிட்ட சரண்டர் ஆனாங்கன்னா அவங்களுக்கு 36 வாரம் ஒரு இடத்துல அவங்களுக்கு மாறுறதுக்கான சில ட்ரைனிங் கொடுத்து 4000 ரூபா மாத ஸ்டைப்பண்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு திட்டத்தை கொண்டு வராரு. அதை வச்சு என்னென்ன மாதிரியான ஸ்கேம் நடந்திருக்குன்றத இந்த தண்டகாரண்யம் திரைப்படத்தில் அற்புதமாகவே சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோச்சிங் சென்டர்ன்ற பேரில் அந்த இளைஞர்களை இவங்க எப்படி மனசை மாற்றுறாங்க, ஒரு வேலை ஆகணுன்றதுக்காக அவங்கள எப்படி பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க, அங்கே நடக்கக்கூடிய வடவர ஆதிக்கம் எப்படி இருக்குது, அதே மாதிரி அந்த வடவர்களை எப்படி இந்த ஸ்கீமால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றத நல்லா தெளிவாக பேசியிருந்தாங்க. இவ்வளோ விஷயங்கள் இந்த படத்தில் அழுத்தமாக ஒரு நல்ல கண்டென்ட் இருக்கிற பட்சத்தில் இந்த படம் எந்த விஷயத்தில் ரொம்பவே சறுக்குதுன்னா, இந்த படம் எடுக்கும்போது ரொம்பவே குழம்பியிருக்காங்க. அதாவது இந்த டாக்குமெண்ட்ரியாக எடுக்கிறதா இல்லைனா ஒரு கமர்ஷியல் ஸ்டைலில் எடுக்கிறதான்றதில் ரொம்பவே திணறியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு கதைக்களம் எப்படி இருக்கணும்னா, நம்ம மனசில் ஒரு எமோஷ்னல் கனெக்டை உண்டு பண்ணுற மாதிரி இருக்கணும். முக்கியமாக இதுக்கு முன்னாடி நம்ம விடுதலை, ஜெய் பீம், அதே மாதிரி விசாரணை, இந்த மாதிரியான படங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதில் அடுத்து நமக்கு தெரிஞ்சிடும் இந்த போலீஸ்காரன் விசாரணையில் அடுத்து என்ன பண்ண போகிறான் அப்படின்றது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். நம்மளுக்கு பதட்டமாகவே இருக்கும். அந்த ஒரு எமோஷ்னல் கனெக்ட் இந்த படத்தில் ரொம்பவே மிஸ் ஆகுது. எனக்கு என்னமோ இந்த படம் வெற்றிமாறன் மாதிரியான ஒரு டைரக்டர் எடுத்திருந்தா கண்டிப்பாக ஒரு அழுத்தமாக இன்னமும் நல்லா ரீச் ஆகிருக்குமோன்னு தான் தோணுச்சு. அதே மாதிரி முக்கியமாக அட்டகத்தி தினேஷ் கேரக்டர்லாம் ரொம்பவே ஒரு கமர்ஷியலுக்காக எடுக்கப்பட்ட ஒரு கேரக்டர் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கேரக்டர் இந்த படத்தில் இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான்ற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. ஏன்னா அந்த கேரக்டர் ஒரு ஹீரோயிஸ்டிக்காக காட்டுறாங்க. இந்த கதைக்கு அது தேவையே கிடையாது. ஹீரோயிஸ்டிக்காலாம் ஒரு அந்த மலைவாழ் மக்களுக்கான ஒரு போராளியாக அவர் வராரு, நல்லாவே நடிச்சிருக்காரு, அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த கேரக்டர் எதுக்கு வருது, இந்த மாதிரியான கதைக்கு இந்த மாதிரியான கேரக்டர் தேவையான்ற ஒரு கேள்வியை உருவாக்குது. அதே மாதிரி இந்த ஹீரோயினுடனான ரொமான்ஸ் போர்ஷன், கலையரசனுக்கும் அந்த ஹீரோயினுக்கு உண்டான ரொமான்ஸ் போர்ஷன்லாம் ரொம்பவே லேகியாகவும் எப்படா முடிப்பீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கதைன்றது ரொம்பவே ஒரு வித்தியாசமான கதை, ரொம்பவே பேசப்பட வேண்டிய ஒரு கதை தான். இந்த கதையில் இன்னமும் சில விஷயங்கள் அழுத்தமாக இந்த டைரக்டர் சொல்லியிருக்கலாம். அதாவது மாவோயிஸ்ட்டுகள் எதுக்காக அந்த மக்களை பாதுகாக்கிறாங்க, அதெல்லாமே நான் தோழர்களுடன் ஒரு பயணம்னு சொல்லிட்டு தோழர் அருந்ததி ராய் அவர்கள் அந்த மாவோயிஸ்ட்டுகளோட பயணித்து அவங்கக்கிட்ட சேகரித்த விஷயங்கள் எல்லாமே எழுதியிருப்பாங்க. இந்த புத்தகம் தான் அது. இந்த புத்தகம் வெறும் 150 ரூபா தான். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக படித்து பாருங்கள். எதனால் மாவோயிஸ்ட்டுகள்லாம் இந்த மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்காங்க, எதனால் தாக்குதல் நடத்துகிறாங்க,
இந்த காட்டுக்குள்ளே இருக்க கனிம வளங்களை சுரண்டுறதுக்காக எத்தனை நாடுகள்லாம் வந்து போட்டி போட்டுட்டு இருக்காங்க, அதுக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ கமிஷன் கிடைக்குது, எல்லாமே வந்து தெளிவாக இந்த புத்தகத்தில் இருக்கும். இந்த நாடு எதுக்காக வந்து இந்த காட்டை வந்து தாரவாத்து கொடுக்குறாங்க அப்படின்ற எல்லா விஷயங்களும் இந்த புத்தகத்தில் இருக்கும். வாய்ப்பு கிடைச்சா படிங்க. இப்படி இந்த மாதிரியான அரசியலை இந்த படத்தில் இன்னமும் தெளிவாக பேசியிருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஆனால் என்னமோ இந்த படத்தில் அதை பற்றி தெளிவாக பேசலை. ஏன்னா இந்த படத்தில் ரைட்டிங்கில் பெருசாகவே கோட் விட்டுருக்காங்க. முக்கியமாக வந்து சில இடங்கள்லாம் ரொம்பவே நமக்கு போர் அடிக்கிற மாதிரி சீன்ஸ் இருக்குது. அடுத்த சீன்ஸில் அதை காப்பாற்றிக்கிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் சில இதெல்லாம் தேவையில்லாமல் இருக்கும். இந்த ரொமான்ஸ் போர்ஷனாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்பவே ஓவராக காட்டிட்டாங்களும் தான் பட்டுச்சு. இந்த படத்துடைய இயக்குனரான அதியன் ஆதரே அவர்களோட முந்தைய திரைப்படம் ரொம்பவே ஒரு அற்புதமான திரைப்படம், இரண்டாம் உலகப் போரின் கடைசி குண்டு. அதுவும் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட் கொண்ட ஒரு படம் தான். அந்த படமும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த நம்பிக்கையில் தான் இந்த படத்துக்கு போகிறோம். ஆனால் இந்த படம் நல்லா இருந்துச்சு. ஆனால் என்னை இன்னமும் நீங்கள் அழுத்தமாக ஒரு எமோஷ்னல் கனெக்டோட எப்படி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கேரி பண்ணணுன்றதுக்கான ஒரு தெளிவோடு எடுத்திருந்தாங்கன்னா இன்னமும் இந்த படம் ஒரு நல்ல ரீச் கிடச்சிருக்கும். அதுக்கு தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜெய் பீம், விசாரணை மாதிரி ஒரு அழுத்தமாக இந்த படத்தை எடுத்திருந்தால் கண்டிப்பாக இந்த படம் இன்றைக்கி பெருசாக பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். இன்னமும் குறைஞ்சி போகலை. இந்த படம் நல்லா பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குது. உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சா கண்டிப்பாக இந்த படத்தை போய் தேட்டரில் போய் பாருங்கள். அதே மாதிரி ஓடிடியில் வந்தாலும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், இன்கேஸ் நீங்கள் தேட்டரில் மிஸ் பண்ணியிருந்தால். அடுத்ததாக இந்த வாரம் நான் பார்த்த திரைப்படம் விஜய் ஆண்டனி அவர்கள் நடிப்பில் வெளியான சக்தி திருமகன். பொதுவாகவே விஜய் ஆண்டனி படம்னா நான் தேட்டரில் போய் பார்க்க ரொம்பவே பயப்படுவேன். ஏன்னா அவர் கொடுத்த காவியங்கள்லாம் அப்படி ஹிட்லரு, கொலை, அந்த மாதிரி சில படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணி நம்மளை கொலை பண்ணிடுவார். அப்படி அவர் மேலே கொஞ்சம் நம்பிக்கை குறைவாக தான் இருப்பேன். அவர் படத்தெல்லாம் பெருசாக தேட்டரில் போய் பார்த்தது கிடையாது. அதே மாதிரி ஓடிடியில் வந்தால் கூட சில படத்தெல்லாம் ஒமிட் பண்ணியிருக்கேன். முக்கியமாக வந்து கொலைன்ற ஒரு படம் நடித்தார், அது பாதி தான் பார்த்தேன், அமர்த்தி போட்டேன். அதே மாதிரி ஹிட்லர்ன்ற ஒரு படம் நடித்தார், அதை நான் பார்க்கவே இல்லை. அப்புறம் இடையில சில மொக்க படங்கள் நிறையா வந்துச்சு, அதெல்லாம் பேரே தெரியாமல் போன படங்கள். அந்த படங்கள்லாம் நான் பார்க்கவே இல்லை. சரி, இந்த படம் வந்து எந்த நம்பிக்கையில் போனேன்னா அவரோட முந்தைய படமான மார்கன் திரைப்படம் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டாக இருந்துச்சு. பழைய விஜய் ஆண்டனி படம், அதாவது நான் சலீம் டைப் ஆஃப் ஃபிலிமில் அந்த மாதிரி ஒரு ஃபிலிமாக வந்து இருந்துச்சு. சரி, விஜய் ஆண்டனி அவர்கள் படம், இந்த படம் கொடுத்துருக்காரு. ட்ரெய்லர் பார்த்தப்போ இந்த படத்தோட ட்ரெய்லர், சக்தி திருமகன் ட்ரெய்லர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸ்னீக் பீக்கும் நல்லா இருந்துச்சு. சரி, இந்த படத்தை போய் பார்ப்போன்ட்டு பார்த்தேன். படம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க, சும்மா சொல்லக்கூடாது. ஃபஸ்ட் ஆஃப் நல்லா விறுவிறுன்னு போச்சு. ஒரு சங்கர் ஸ்டைலில் இருந்துச்சு. சங்கர் ஸ்டைல்னால் சங்கர் சொல்கிற கருத்துக்கள் கிடையாது, அவர் ஒரு ராபின்ஹுட் ஸ்டைலில் படம் எடுப்பார் தெரியுமா. அதாவது இருக்கவங்க கிட்டேருந்து திருடி இல்லாதவங்களுக்கு கொடுக்குற மாதிரி, இந்த ஜென்டில்மேன் மாதிரி. அதே மாதிரி எஸ்ஏசி அவர்கள் டைரக்ஷனில் வெளியான நான் சிகப்பு மனிதன், அந்த மாதிரியான டைப் ஆஃப் ஃபிலிமாக தான் இந்த படம் இருந்துச்சு. ராபின்ஹுட் அப்படின்றது ஒரு ஹிண்ட்டு தான், ஒரு ஜிஸ்ட்டு தான். அதை வச்சு என்ன மாதிரியான கருத்து சொல்கிறோம், என்ன மாதிரியான உதவி செய்கிறோன்றதுலாம் அந்த டேரக்டரோட திறமைன்றது இருக்குது. அந்த ஒரு ஜஸ்ட் அந்த ஒன்லைனை வச்சுக்கிட்டு என்ன மாதிரி படம் எடுக்கிறோன்றதுல தான் அவங்களோட டெக்னிக்கல் திங்கிங்கிறது வந்து இருக்குது. அந்த விதத்தில் டைரக்டர் அருண் பிரபு சூப்பராகவே பண்ணியிருந்தார். முக்கியமாக இந்த படத்தில் அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய லாபிக்கள், பொலிட்டிக்கல் புரோக்கிங், அதெல்லாமே உண்மையிலே சூப்பராக காட்டியிருந்தாங்க. அதெல்லாம் நடக்கும்போது நமக்குள்ளேயே ஒரு கேள்வி எழுப்புது, இதெல்லாமா நடக்குது இந்த கவர்மெண்ட்டில், ஒரு செக்ரட்டரியேட்டில் ஒரு போஸ்டிங்காக எவ்வளோ பணம் மாறுது, இதுக்காக மேலேருந்து, அதாவது கவர்மெண்ட்லேயே அவன் இருக்க மாட்டான், யாரோ ஒருத்தர் சொல்லி இவன் இப்போ இதாகிறான், இவன் இவ்வளோ ஃபண்டு பண்ணுறான். அதெல்லாம் உண்மையிலே சூப்பராக காட்டியிருந்தாங்க. முக்கியமாக ரொம்ப பிடிச்சதே, காலங்காலமாக தமிழ் சினிமாவாக இருக்கட்டும், எந்த சினிமா செக்டாராக வேணால் இருக்கட்டும், வில்லன்னா சேரி பக்கத்தில் இருக்கவங்கள வில்லனாக காட்டுவாங்க. முக்கியமாக அந்த சங்கர் படத்துலலாம் பார்க்கணும், சார் பக்கத்தில் இருக்க குப்பத்து பையங்களை வம்பிழுக்கிறான் சார், பொறுக்கிங்களை வம்பிழுக்கிறாங்க சார் அப்படின்ற மாதிரியான காட்சிகள் தான் இருக்கும். அதே மாதிரி மதுரையிலேருந்து ஒரு ரவுடியை கூப்பிட்டு வருவாங்க. இல்லாத பட்சத்தில் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாதிரியான ஆட்களை வந்து தூத்துக்குடி அண்ணாச்சி அப்படின்னு தான் காட்டுவாங்க வில்லனா. ஆனால் இந்த படத்தில் உயர் சாதி சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை வில்லனாக காட்டியிருக்காங்க. அது நமக்கு உண்மைக்கு நெருக்கமாகவும் இருந்துச்சு. அதுதான் அந்த படத்தோட பெரிய ஹைலைட்டே. அவர் பேரை நான் சொல்கிறேன், அவர் என்ன சமூகம்லாம் நான் சொல்ல விரும்பலை. அவர் பேர் வந்து, அந்த கேரக்டர் வந்து அபயங்கர் ஸ்ரீனிவாஸ். இந்த பேரை வச்சே நீங்கள் அவர் என்ன சமூகம்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அவர் பண்ணக்கூடிய ஊழலாக இருக்கட்டும், அவர் கையில் போட்டு வச்சுருக்க கவர்மெண்ட் லாபியாக இருக்கட்டும், அவர் பண்ணக்கூடிய செயல்கள்லாம் பார்க்கணும். கோட்டாவில் வந்துட்டு படிச்சுட்டு இன்றைக்கி இவ்வளோ பெருசாக வந்து உட்காந்துருக்கான் அப்படியான டைலாக் அவர் பேசுகிறதா இருக்கட்டும். அவர் ஒரு பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக இருப்பார் படத்தில், இது ஸ்பாய்லர் கிடையாது.
அந்த படத்தில் ஒரு கேரக்டராக இருப்பார். அப்படி நான் வந்து இப்படி ஆட்சிக்கு வந்துட்டா 5 ஸ்கீம் நான் கையெழுத்து போடுவேன், முக்கியமாக கல்வி, மருத்துவம், எக்கனாமி இதெல்லாம் கிராஷ் ஆகிற மாதிரி பண்ணுவேன், எல்லாம் பணக்காரவங்க தான் வாழ முடியும் அப்படின்ட்டு அந்த கேரக்டரை அற்புதமாக செதுக்கியிருந்தாங்க. எந்த படத்துலையும் இப்படி வில்லன் கேரக்டர் போட்டு நான் பார்த்ததில்லை. முக்கியமாக அந்த உயர் சாதி சமூகத்திலேருந்து இப்படி ஒரு வில்லன் கேரக்டர் போட்டு நான் பார்த்ததே இல்லை. முக்கியமாக அந்த வில்லன் கேரக்டர் மட்டும் அந்த உயர் சாதி இல்லை, இந்த படத்தில் எல்லா மொள்ள மாதிரித்தனமும் அந்த உயர் சாதி சார்ந்தவங்களாக தான் இருந்தாங்க. முக்கியமாக ஒரு ரேபிஸ்ட் கேரக்டராக இருக்கட்டும், பீடோஃபைல் கேரக்டர், எல்லாமே இந்த உயர் சாதி மக்களை காட்டினது உண்மையிலே ஹைலைட்டான விஷயமா இருந்துச்சு. பொதுவாகவே அப்படி தாங்க நம்ம சினிமாவில் ஒரு மினிஸ்டர் கேரக்டர்னே எடுத்துக்கோங்களேன், அந்த மினிஸ்டர் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு மினிஸ்டரை தான் வில்லனாக காட்டுவாங்க. அவர் ஊழல் பண்ணுறாரு, ஆச்சாகு ஊச்சாகுன்னு காட்டுவாங்க. அதே மாதிரி இந்த உயர் சாதியை சேர்ந்தவங்களெல்லாம் ஒரு புனிதர் ரேஞ்சுக்கு காட்டுவாங்க. அதை இந்த படம் உடச்சி ஒரு என்ன சொல்லுது, இவங்களெல்லாம் உண்மை என்னன்றதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு. நான் அந்த சமூகத்தை வந்து தப்பு சொல்லலை, அவங்களையும் நீங்கள் சேமா காட்டுங்க. ஏன் அவங்கள எல்லாருமே நல்லவங்களாக இருக்காங்களா? இன்றைக்கி பெரும்பாலும் நம்ம நாட்டில் ஊழல் பண்ணது அந்த குறிப்பிட்ட 3% உள்ள உயர் சாதி சமூகத்தினர்கள் தான். அவங்களுக்கு இன்றைக்கி தேவையே இல்லைனாலும் 10% ரிசர்வேஷன் தரப்படுது. அப்படின்னா பார்த்துக்கோங்க இன்றைக்கி அவங்களுடைய லாபி எவ்வளோ பெருசாக இருக்குது. அதை எல்லாத்தையுமே இந்த படத்தில் வந்து தெளிவாகவே எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க. உதாரணத்துக்கே சொல்கிறேனே, இன்றைக்கி வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களை வந்து மீடியா எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுச்சுன்னா, அவர் வந்து ஒரு 3 பொண்டாட்டிக்காரரு, 2G ஊழல், அதே மாதிரி சர்க்காரியா கமிஷனில் வந்து அவர் வந்து விஞ்ஞான ஊழல் பண்ணதாக வந்து இதெல்லாம் இருக்குது, ஒரு ரிப்போர்ட்லாம் இருக்குது. அந்த ரிப்போர்ட் இல்லவே இல்லை, அதை நம்ம தெளிவாக கூட சொல்லலாம், ஆதாரத்தோடு கூட சொல்லலாம். அப்படி விஞ்ஞான ஊழல்ன்ட்டு எங்கேயுமே குறிப்பிடலை. அதே மாதிரி செம்பரமாக்க ஏரியில் ஊழல் பண்ணார், ஆச்சாக்கு போச்சாக்குன்னு யார் சாகும்போது எந்த விதமான கேஸும் இல்லாமல், கோர்ட்டில் எந்த ஒரு கேஸும் பெண்டிங் இல்லாமல் செத்துப்போன கலைஞர் கருணாநிதி அவர்களை அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இன்றைக்கி வர நிறையா பேர். இதே அப்படியே கான்ட்ராஸ்டாக அம்மையார் ஜெயலலிதா அவர்களை எடுத்துக்கோங்களேன். சாகும்போது அவங்க சொத்து குவிப்பு வழக்கில் A1 குற்றவாளி, அதை நல்லா வச்சுக்கணும். அவங்கள பெரும்பாலும் இந்த மீடியா ஒன்றுமே பண்ணாது, அவங்கள புனிதர் ரேஞ்சுக்கு வந்து பில்டப் பண்ணும். இதுதான் அந்த 3%க்கும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர்களுக்கும் உண்டான வித்தியாசமே. முக்கியமாக கலைஞர் அவர்கள்லாம் வந்து நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்காரு, ஜெயலலிதா அவர்களும் நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே, அதை மறுக்கவே முடியாது. ஆனால் இவங்க மீடியா முன்னாடி எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, அதுதான் இங்கே மேட்ரு. இங்கே எந்த அளவுக்கு அந்த உயர் சாதியினர்களுடைய லாபின்றது அதிகமாக இருக்குன்றத இந்த படம் மூலமாக நல்லாவே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக இந்த படக்குழுவினர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். இப்படி ஃபஸ்ட் ஆஃப் மட்டும் ரொம்ப நல்லா எடுத்துகிட்டு செகண்ட் ஆஃப் வழக்கமான விஜய் ஆண்டனி படத்தை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ரொம்பவே லேகிங்காக தேவையில்லாத சில சீன்ஸ் எல்லாமே வந்து ஒரு சீனே ரொம்ப இழுத்து எடுத்த மாதிரி, சில தேவையில்லாத சீன்ஸ் எல்லாம் ஆட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அதுவே ஒரு பெரிய ட்ராபேக்காக வந்து இந்த படத்துக்கு வந்து அமைஞ்சிருச்சு. முக்கியமாக இந்த படத்தில் நல்லா இருந்த இன்னொரு விஷயம் இந்த படத்தோடைய ஃப்ளாஷ்பேக். அதில் வாகை சந்திரசேகர் அவர்கள் சொல்லக்கூடிய முற்போக்கு கருத்துக்கள்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பகுத்தறிஞ்சு பேசணும், பகைமை எதிர்கொள்ளணும் அப்படின்ட்டு வாகை சந்திரசேகருக்கும் விஜய் ஆண்டனி, சின்ன வயசு விஜய் ஆண்டனிக்கு உண்டான அந்த கான்வர்சேஷன், அதில் இருக்கக்கூடிய பெரியாரிய கருத்துக்கள்லாம் உண்மையிலே படத்துக்கு ஒரு பூஸ்டாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் கிளைமேக்ஸில் வரக்கூடிய டைலாக்ஸ், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சிஸ்டம் எப்படி இருக்குது, டாக்ஸேஷன் சிஸ்டம், இங்கே எப்படிலாம் வந்து அரசியல்வாதி அவனை வச்சுருக்கிறவெல்லாம் வந்து பயனடைகிறான், இந்த பொலிட்டிக்கல் ப்ரோக்கிங்ன்றது எதை பேஸ் பண்ணி வந்து இந்த விஜய் ஆண்டனி கேரக்டர் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்றத சொல்கிற விதம் உண்மையிலே அழுத்தமாக நம்ம மனசுக்குள்ளே ஒரு கேள்வியை உருவாக்கும் விதமாகவும் இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த சக்தி திருமகன் திரைப்படம் ரொம்பவே நல்லா வந்திருக்க வேண்டிய ஒரு அக்மார் கமர்ஷியல் என்டர்டெய்னர். ஆனால் அந்த செகண்ட் ஹாஃபில் ஏற்பட்ட சில லூப் ஹோல்ஸ்னாலையும் லேக்கிங்கான ரைட்டிங்னாலையும் இந்த படம் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதனாலே இந்த படத்தை ஒரு டீசெண்டான ஒன் டைம் வாட்ச் படம் தான் வந்து நம்மளால் வந்து சொல்ல முடியுது. அதே மாதிரி தான் சேம் தண்டகாரண்யம் ஒரு அற்புதமான ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்கிரிப்டை வச்சுக்கிட்டு இந்த படத்தை வந்து டாக்குமெண்ட்ரியாக எடுக்கிறதா இல்லைனா ஒரு கமர்ஷியல் ஸ்டேஜில் எடுக்கிறதான்றதில் வந்து ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க. அதனாலேயே ரைட்டிங்கில் ரொம்ப லேகிங்காக தெரிஞ்சு இந்த ரொமான்ஸ் போர்ஷன்ஸ்லாம் ரொம்பவே மூஞ்சில் அடிக்கிற மாதிரி ரொம்பவே சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நல்லா ஒரு எமோஷ்னல் கனெக்டோட பண்ணியிருந்தாங்கன்னா அந்த படமும் கண்டிப்பாக ஒரு பேசும்படியான ஒரு படமாக வந்து அமைஞ்சிருக்கும். எனிவேஸ்,
இந்த 2 படமும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். 2 படமும் எந்த விதத்துலையும் பெருசாக போர் அடிக்கலை. கண்டிப்பாக ஒன் டைம் ஃபேமிலியோடையே பார்க்கலாம். தண்டகாரண்யம் திரைப்படத்துக்கு மட்டும் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டுக்கிறேன். இந்த படத்தை வந்து கண்டிப்பாக எல்லா தரப்பான ரசிகர்களாலையும் ரசிக்க முடியாது. நான் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஆள். நான் வந்து இந்த மாதிரியான நிறையா புத்தகங்கள் படிச்சிருக்கேன். இன்னமும் நாட்டு நடப்பில் நான் வந்து நல்லா தெளிவாக இருக்கேன். எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை அப்படின்ட்டு இருந்தால் அவங்களுக்கான ஒரு படம் தான் தண்டகாரண்யம். இது கமர்ஷியல் வேல்யூ கிடையாது. ஆனால் சக்தி திருமகன் திரைப்படம் அப்படி கிடையாது. ஒரு நல்ல கமர்ஷியல் என்டர்டெய்னர். நீங்கள் ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படத்தை கண்டிப்பாக ஒன் டைம் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஓடிடிலேயோ இல்லை தேட்டர்லேயோ நீங்கள் கண்டிப்பாக அந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எந்த விதத்துலையும் ஒரு போர் அடிக்காத ஒரு திரைப்படம் தான் இது. இந்த வீடியோ முடிகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய நன்றி. நம்ம கடைசியாக போட்டிருந்த வீடியோவான கேப்டன் பிரபாகரன் ரீரிலீஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த வீடியோ 2200 வியூஸ்க்கும் மேலே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸை கெயின் பண்ணிட்டு வருது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்களுடைய ஒரு பெரிய சப்போர்ட் தான். இந்த வீடியோ நான் ஸ்டார்டிங்கில் எனக்கு பெருசாக ஹைப் தரல. 2 நாளாகவே ஒரு கம்மியான வியூஸ் தான் போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கே தெரியலை, நான் திடீர்னு பார்க்குறேன் ஒரு 600 வியூஸ் தாண்டி போயிருக்கு. அடுத்து போக போக இன்னைக்கு தேதி வர கிட்டத்தட்ட 2000க்கும் மேலே வியூஸ் வந்து போயிருக்கு. இது உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய மைல்ஸ்டோன் தான். ஏன்னா நம்ம சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு. அதுலேயும் எனக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ தான் நான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுறது வழக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் வந்து இந்த அளவுக்கு வியூஸ் போயிருக்கு. அதே மாதிரி 500 சப்ஸ்கிரைபர்ஸ் 5 வருஷத்துக்கு அப்புறம் கெயின் பண்ணியிருக்கோன்றது வெளியே பார்க்க கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கலாம். என்னடா இவன் 500கே எப்படி சொல்கிறான்ட்டு. ஆனால் எனக்கு இது ஒரு பெரிய விஷயம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் சப்போர்ட் தான். முக்கியமாக அந்த கேப்டன் பிரபாகரன் வீடியோவை நீங்கள் நல்லாவே ஷேர் பண்ணி நல்லாவே வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. முக்கியமாக அதை பார்த்துட்டு கேப்டன் ரசிகர்கள் நிறையா பேர் கமெண்ட்ஸில் வந்து பாராட்டியிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய நன்றிகள். தொடர்ந்து ஆதரவு தாங்க. அடுத்தடுத்து நம்ம நிறையா வரலாற்றுகள் திரைப்படங்களை பற்றி நிறைய சினிமா பேசுவோம், நிறையா அரசியல் பேசுவோம். தொடர்ந்து ஆதரவு தெரிவிங்க. நன்றி.